ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் டீ வச்சு குடித்தேங்க. நான் எப்போவுமே காலையில் ஒரு டம்ளர் டீ குடிப்பேன். அதே போல் ஈவினிங் வந்து 5:30க்கு மேலே கம்பல்சரி டீ குடிப்பேன். காலையில் எந்திரிச்சு வந்ததையும் அந்த டீ குடிச்சிட்டு தான் மறுவேலை. அதே போல் 5:30க்கு மேலே என்னானாலும் சரி டீ குடிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். என்ன மாதிரி டீ லவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு படி மேலே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா, காலையிலையும் காஃபி குடிப்பார், மதியம் காஃபி குடிப்பார், 11 மணிக்கு காஃபி குடிப்பார், 3 மணிக்கு காஃபி குடிப்பார். என்னதான் வெயில் அடித்தாலும் சரி, இவர் மாதிரி காஃபி, டீ குடிக்கிறக்கு ஆளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். வெயில்லலாம் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், "இல்ல, இல்ல எனக்கு காஃபி போடு" அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஆள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க. வானம் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்தேன். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் ரோட் சைட் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தக்காளி சட்னிக்கு இட்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் வந்து இட்லி மாவு முடிஞ்சு போச்சு. இந்த மாவில் இட்லி ஊற்றினா ரொம்ப ஒரு மாதிரி வரும். அதனால் வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டுனா பார்த்துக்கங்களேன். எனக்கு ஈவினிங் இப்படி தான் போச்சு. உங்களுடைய டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.